प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् आरामं गुणसञ्चयस्य सदनं मुख्यं सदाश्रयसः कारुण्यस्य तथा करो निरवधेराधेर्ति सिद्धौषध घोराघौगतवाग्नि सञ्चय गणक संसार मेघानिलः साक्षात् मूलधनं सतां विजयते श्री पद्मनाभ प्रभुः கழுமலராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொழுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லா விடமுடை அளவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தளமுடை வயல் அனர்த்தபுரநகரம் புகுதுமின்றே இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி பொன்னை மன்றலர் பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் इतरतल्चार्तेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृधां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषाम् धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्म प्रोजित कैतवोत्र परमो निर्मत्सराणां सधां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यभरुध्यतेऽत्र कृतभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तम् अनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो अभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्मानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् सर्वत्र पद्मनाभनाम संकीर्तनं पद्मनाभा पद्मनाभा नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् श्रीमद् भागवतुடைய தியான ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு தியான ஸ்லோகம் அப்படின்னு ஒன்று எல்லாத்துக்குமே சொல்லுவோம் ராமாயணம் பாராயணம் பண்றோம் இல்லாட்டி பாகவதம் இல்லைன்னு சொன்னா அபங்கம் திவ்ய பிரபந்தம் இப்படி எதெல்லாம் நம்ம சொல்றோமோ படிக்கிறோமோ
ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது சம்பந்தப்பட்ட பெரியவாட தியானம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறதுன்னு உண்டு. சந்தியாவந்தனம் எல்லாம் பண்றோம்னா கூட அது என்ன சந்தஸ், யார் ரிஷி, பரமாத்மா தேவதா இப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த பெரியவாளை தியானம் பண்ணிட்டு பண்ணும் பொழுது அதனுடைய பூரணமான பிரயோஜனம் கிடைக்கும். பாகவதத்துக்கு ஜெயம் அப்படிங்கிற பேர். ஜெயம் உதீரையேது அழகா சொல்வார். இந்த ஜெயம்னு சொல்லும்படியான பாகவத்தை சொல்லணும். ஜெயம் உதீரையேது நாராயணன் நமஸ்கிருத்திய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம். நாராயண ஸ்மரிக்கணும். நரவேஷம் போட்டு அந்த உத்தமர்களை சிரேஷ்டமான கிருஷ்ணனை ஸ்மரிக்கணும். நாராயணம் நமஸ்கிருத்திய பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம். சரஸ்வதி தேவியை தியானம் பண்ணிட்டு வேதவியாச மகரிஷியை ஸ்மரிச்சுண்டு ஜெயம் உதீரையேது அப்படி இந்த பாகவத்தை சொல்லணும். அப்படி இந்த பாகவத்தை கேட்கணும் அப்படின்னு ஐதீகம். வேதவியாசரை ஏன் ஸ்மரணம் பண்ணணும்னா அவர் தான் எழுதியிருக்கார், அதனாலே ஸ்மரிக்கணும். சரஸ்வதி தேவியை ஏன் ஸ்மரிக்கணும் அப்படின்னா அப்பதான் அந்த வாக்கு சரியா வரும். அவருடைய அனுகிரகம் இருந்தாதான் வாக்கு நல்லா இருக்கும். பாகவதம் வாசிக்கிறோம் அப்படின்னா அந்த எழுத்தெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு கண்ணை அழகா பார்த்து இந்த இடத்துல இந்த பதம் அப்படின்னு புத்தியில வளர்ச்சி வாசிக்கணும் அப்படின்னா இந்த நாக்குல சரஸ்வதி தேவி இருந்தாதான் இந்த நாக்கு திரள், இல்லாட்டி திரளாம். கண்ட பார்க்கலாம், உள்ளுக்குள்ள தோணலாம்னா நாக்கு திரண்டாதான் இந்த சப்தம் நாராயணம் அப்படின்னு எழுதினா நாராயணம் அப்படின்னு இந்த சப்தம் முதல்ல கண்ணால எழுத்துக்களை பார்க்கணும். அப்புறம் இந்த சப்தம் புத்தியில வரைக்கணும். உடனேயே நாக்கு திரடு நாராயணம் நமஸ்கிருத்தியா கடகடன்னு நான் தனியா இருக்கு, ரா தனியா இருக்கு, ஏ தனி, ந தனி, இம் தனி, ஒவ்வொன்றுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆனா நாராயணம் அப்படின்னு சேர்ந்தா ஒரு வார்த்தையா வரும். அதுக்கு அவளுடைய அனுகிரகம் இருந்தால்தான் இந்த நாக்கு திரடு. நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் ததோ ததஹ ஜெயம் உதீரையேது. அதனால எப்பொழுதெல்லாம் பாகவதம் கேட்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் பாகவதம் வாசிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாராயணனையும் சரஸ்வதி தேவியையும் கிருஷ்ணனையும் பாகவதாலையும் சுகபிரம மகரிஷியையும் வேதவியாசரையும் ஸ்மரிச்சுட்டு அபாடா அப்படின்னு இருக்கணும். பாகவதம் வாசிச்சாலே, பாகவதம் கேட்டாலே ஜெயம் வந்துடும். அதனாலே ஜெயம் அப்படின்னு பேர். அற்புதமானது. பக்தியுடைய எல்லா விதமான ஆழத்தையும் சொல்லக்கூடியது பாகவதம். பக்திக்கு பலவிதமான பரிணாமங்கள் உண்டு. ஒவ்வொரு பரிமாணம் அது ஒவ்வொன்றையா சொல்றதா. வாத்சல்ய பக்தி, தாஸ்ய பக்தி, சக்கிய பக்தி, மாதுரிய பக்தி, பயபக்தி, துவேஷ பக்தி, காந்தா பக்தி, இந்த மாதிரி பலவிதமான பக்தி லட்சணங்களை பாகவதம் சொல்றது. இல்லாம ஸ்ரவண பக்தி, கீர்த்தன பக்தி, ஸ்மரண பக்தி, பாதசேவன பக்தி, தாஸ்ய பக்தி, ஆத்ம நிவேதன பக்தி, இதெல்லாம் சொல்றோம். இது இல்லாம தாமச பக்தி, ராஜச பக்தி, சாத்விக பக்தி, சுத்த பக்தி, இதெல்லாம் நிறைய பக்தியுடைய எல்லா வெரைட்டியும் முழுக்க எல்லாத்தையும் ஒப்பிட்டுதான் நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்படி ஒரு பெரிய ஸ்வீட் கடைக்கு போனா நிறைய ஸ்வீட் எல்லாம் இருக்கு, ஸ்வீட்டு காரம் எல்லாம் இப்படி பார்த்து செலக்ட் பண்ற மாதிரி பாகவதம் எல்லாம் அழகா அடுக்கி வச்சிருக்கா. இவாள்லாம் வாத்சல்ய பக்தி பண்ணிருக்கா. இந்த ஸ்வீட்லயே அப்படி ஒரு ரூபா அப்படி வச்சிருப்பா, இன்னொரு வேற மாதிரி வச்சிருப்பா, ஒரே ஐட்டம் மாதிரி இருக்கிறதுலாம். இதெல்லாம் வாத்சல்ய பக்தி, இதெல்லாம் தாஸ்ய பக்தி, இதெல்லாம் சக்கிய பக்தி, இதெல்லாம் ஆத்ம நிவேதன பக்தி, இதெல்லாம் காந்தா பக்தி, இதெல்லாம் மாதுரிய பக்தி, இதெல்லாம் பயபக்தி, இதெல்லாம் துவேஷ பக்தி, இதெல்லாம் தாமச பக்தி, ராஜச பக்தி, சாத்விக பக்தி, சுத்த பக்தி, உத்தம பக்தி, மத்தியம பக்தி, அதம பக்தி, எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. இவ்வளவு பக்தி இருக்கு. இவ்வளவு பக்தி அனுபவிச்சுட்டே இருக்கலாம். இப்படிதான் பண்றோமோ இல்லையோ, இதை எப்படி பார்த்துட்டு நினைச்சுட்டு இருந்தாலே பக்தி வந்துடும். ஸ்வீட் கடைக்கு போனேன் அப்படின்னா ஸ்வீட் வாங்கி எல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. சில பேர்னா சுகர் பேஷண்ட் கொடுத்தான், அவருக்குலாம் அப்படியே ஏதாவது ஊருக்குலாம் போயிருக்கோம், அந்த ஊர் எது ஸ்பெஷல் ஸ்வீட்டாக சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். அதாவது இந்த கடையை ஒரு முன்னாடி நின்று
நன்னா பார்த்துட்டு ஆசதீர பார்த்துட்டு வந்துடுவான். அது சாப்பிட்ட ருச்சி இல்லை, ஆனாலும் அது பார்த்த ஒரு குஷி. அது போல இந்த பாகவதம் வாசிச்சாலும் பாகவதம் கேட்டாலோ இதெல்லாம் இருக்கா அப்படின்னா மனசு ஓரத்துல இந்த பாகவதம் போய் உட்காந்துருக்கணும். இந்த மனசு ரொம்ப பெருசு, இது அளவே கிடையாது. பகவானுக்கு எப்படி எல்லை இல்லாதவனோ அது போல மனசு எல்லை இல்லாதது. அப்ப இந்த மனசுடைய ஓரத்துல பாகவதம் உட்காந்துருக்கும். அப்படி இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்காந்துருக்கும். இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் மெமரியில போய் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்குமா. அது வாடு நம்ம இருக்கு, யாரும் டெலிட் பண்ணவே முடியாது, வாடு இருக்குமா. ஏதாவது ஒரு ஸ்திதியில இந்த பாகவதம் கேட்ட விஷயங்கள் படிச்ச விஷயங்கள்லாம் இன்னைக்கா ஒரு திடீர்னு அப்படி ஞாபகம் இருக்கும். அப்படி மின்னல் அடிக்கிற மாதிரி நமக்கு அவசியமான சமயத்துல, நமக்கு துக்கமான சமயத்துல, மனசு வந்து போகிற சமயத்துல ஒரு பாகவத நீங்க சொன்னா இல்லையா, கேட்டோம் இல்லையா, சரி அப்ப நமக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு டக்குன்னு மனசுக்கு ஒரு சமாதானம் கொடுக்கணும். அவன் சொன்ன நாமசங்கீர்த்தனம் பண்ண வசன, கோவிலுக்கு போனது, அர்ச்சனை பண்ணது எதுவும் நீ போகவே போகாது. இதெல்லாம் ஓரப்பட்டு உட்கார்ந்து டெபாசிட் ஆகுது, பிக்சட் டெபாசிட் மாதிரி. இந்த பிக்சட் டெபாசிட் தான் போட்டா மறந்து போகும். சில பேர் பிக்சட் டெபாசிட் போட்டுட்டோம்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுக்கலாம். இன்சூரன்ஸ் பாலிசி இல்லையா, 10 வருஷம் கழிச்சு தான் எடுக்கலாம். போட்டு மறந்து போடுவோம். அவர் என்னைக்காவது ஃபைல் எடுத்து திறந்து பார்ப்போம், இந்த வருஷம் முடியறதா, அடுத்த வருஷம் முடியறதா, சரி அப்படின்ற மாதிரி. இந்த பாகவதம் கேட்கறது, வாசிக்கிறது, கோவிலுக்கு போகிறது, வசனம் பண்றது, நாமசங்கீர்த்தனம் பண்றது, சத்சங்கம் கேட்கறதுலாம் நம்ம பிக்சட் டெபாசிட் போட்டு வச்சிருக்கு. ஒரு நாள் டக்குன்னு பிரயோஜனம். நம்ம எதிர்பார்க்காத சமயத்துல, நமக்கு ரொம்ப அவசியமான சமயத்துல அனுகூலியமா வந்து அனுகிரகம் பண்ணிருக்கோம். அதனாலதான் பாகவதம் கேளுங்கோ, பாகவதம் வாசிங்கோ அப்படின்னு பெரியவா சொல்றாங்கன்னா அத்தனை சிரேஷ்டம். நாராயணம் நமஸ்கிருத்திய நலம் செய்வ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜெயமுதீரேது. அந்த பாகவதத்தை சூத பௌராணிகர் சௌனகாதி ரிஷிகளுக்கு நைமிஷாரண்யத்திலே சொல்றார். வேதவியாசர் இந்த பாகவதத்தை எழுதுறார். அவர் எழுத தூண்டுறது நாரத மகரிஷி. அழகா எழுதியாச்சு. எழுதினால சுகபிரம்மத்துக்கு இந்த பாகவதத்தை சொல்லி கொடுத்தார். சுகபிரம்மம் துவாபரயுகத்துடைய ஆதியில இந்த பாகவத்தை கத்துக்கிறார். கலியுகத்துடைய ஆதியில பாகவத்தை சொல்றாரு. ஒரு யுகம் நேத்திய 8,64,000 வருஷமா ஒரு நல்ல ஸ்ரோதா கிடைக்கணும், அவனுக்கு பாகவதம் சொல்லணும்னு காத்துட்டு இருந்தா பரிசுத்து கிடைச்சான்னு சொன்னான் அப்படின்னு சூத பௌராணிகர் சொன்னார். அப்ப சௌனகாதி ரிஷிகள் கேட்கலாம், பரிசுத்துக்கு பாகவதம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது ஒரு அவசியம் வேணும் இல்லையா? காரணம் இல்லாம ஒரு காரியம் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு காரணம், அது நல்ல காரணமோ கெட்ட காரணமோ பைத்தியகாரணமான காரணமோ டிவி பார்க்கறதுதான் பெரிய காரணம் சொல்ல முடியுமா? என்டர்டைன்மெண்ட் அப்படின்றோம். இந்த என்டர்டைன்மெண்ட்ற வார்த்தைக்கு என்ன அளவுன்னு அவாதான் முடியுமா? அது 1 மணி நேரம் பார்க்கலாமா, 9 மணி நேரம் பார்க்கலாமா, அதே பார்த்துட்டு இருக்கலாமா, நடுவில் மற்ற வேலை பண்ணலாமான்னு அவாதான் தீர்மானம் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு அளவு வேணும் இல்லையா? அந்த மாதிரி பரிசுத்து ஏன் கேட்கலாம்? என்ன அவசியம் இருக்கு? முக்காவாசி லோகத்தோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவா, வேற வேலை இல்லாதவா, பொழுது போகாதவா, எவ்வளவு சத்சங்கம் கேட்பா, சத்சங்கம் பண்ணுவா அப்படின்னு அபிப்பிராயம். பிஸியா இருக்கிறவா, லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவா, வாழ்க்கையில முழுமூச்சா வேலை செய்வார்களா, சத்சங்கம்லாம் பண்ண மாட்டா, கேட்க மாட்டா அப்படின்னு ஒரு அபிப்பிராயம், லோக அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயத்தை கொண்டு சௌனகாதி ரிஷிகள் கேட்கிறா, பரிசுத்து ஏன் பாகவதம் கேட்கலாம், சொல்லுங்க வேற வேலை இல்லையா, எந்த சந்தர்ப்பத்தாலும் கேட்க வேண்டிய அவசியம் வந்தது அப்படின்னு கேட்கிறார். அப்ப மகாபாரதத்துடைய முடிவை சொல்றார் சூத பௌராணிகர். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. அப்பதான் அஸ்வத்தாமன் துரியோதனுக்கு சந்தோஷம் தரணும் அப்படின்றதுக்காக தூங்கின்ற இருந்த பஞ்சபாண்டவர்களுடைய குழந்தைகள், உப பாண்டவர்கள் பேர் அவளுக்கு, உப பாண்டவர்கள் சொல்லுவார். எல்லாரும் 5 பேருமே திரௌபதியுடைய குழந்தைகள். திரௌபதிக்கு ஒவ்வொரு பாண்டவர்களோ அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், தர்மர், பீமன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழந்தை பிறந்த அவர்கள் உப பாண்டவர்கள் சொல்லுவார். அவள் அப்படி இந்த யுத்த கூடாரத்தை தங்கியிருக்கா, டென்ட் கொட்டாள், இந்த டென்ட்ல தங்கிட்டு இருக்கா யுத்த பூமியில. ராத்திரி போய் தூங்கிட்டு இருக்கவா தலையை வெட்டி அந்த தலையை கொண்டு வந்து துரியோதனால் இப்படி போடுறான். ஏன்னா வாழக்கூடிய இடத்து கொண்டு வந்து போடுற மாதிரி இப்படி போடுறான். துரியோதன சீ இவ்வளவு மோசமானவனா நீ அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்துறான். பிராமணன் அஸ்வத்தாமன். திரௌபதி கதறி அழறா. அப்புறம் கிருஷ்ணன் அர்ஜுனமா போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு தொடர்த்தி பிடிச்சு இழுத்துட்டு வந்து நிக்க வைக்கிற. திரௌபதி கிட்ட எப்படி அவனை கொலை பண்ணலான்னு சொல்லி அந்த மாதிரி கொலை பண்றோம் அப்படின்னா, திரௌபதி வேண்டாம் வேண்டாம், அவனை கொலை பண்ணி எனக்கு என்ன ஆக போறது, அவனை கொலை பண்றதுனால அவனுக்கு வேணா தண்டனை கிடைக்காது, அம்மா பிள்ளை சேர்ந்து தண்டனை, புத்திர சோகம். இப்ப குழந்தையே இல்லைன்னா பெரிய சோகம் இல்லை, குழந்தை இருந்து அது ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா சோகம். எத்தனையோ குழந்தை மென்டலி ரிட்டார்ட் சைல்டு தான்,
ஒரு சோகமா தானே இருக்கு. இந்த குழந்தை என்ன ஓடி ஆடி விளையாட முடியல, அது வாழ்க்கை அனுபவிக்க முடியல, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு விதத்தை பார்த்தா அவள் தான் பரம பாக்கியவான்கள். ஏன் அப்படின்னு கேட்டா லௌகீகத்துடைய எந்த விதமான துஷ்ட குணங்களை அவளை பாதிக்கிறது. இனி வரைக்கும் அந்த மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் யாரையும் ஏமாத்தினா, கொள்ளையடிச்சா, அப்பா அம்மா அவமதிச்சா, வீட்டை விட்டு ஓடி போனா, தற்கொலை பண்ணிட்டா, அதெல்லாம் கிடையாது. புத்தி இருக்கிறவா பண்ண அட்டகாசம் தான் லோகத்துல ஜாஸ்தியா இருக்கு. புத்தி இல்லாத தேவைன்னு தான் இருக்கு. சில குழந்தைகள் புத்திரர்கள் புத்திரிகள் இருப்பா, ஒழுங்கா இருக்க மாட்டார், துஷ்டர்களா துஷ்டையா இருப்பா, அது அதை விட சோகம், பெரிய கஷ்டம். சில பேர் இருப்பா, ஆனா சமயத்து திடீர்னு இல்லாம போயிடுவா, அதனால நிறைய சோகம் உண்டு, புத்திர சோகம். திரௌபதி சொல்றா, அவன் கொலை பண்ணதுக்கு அவனை தண்டிக்கணும் வாஸ்தவம் தான், ஆனாலும் அவன் அம்மாவை நினைச்சு அவனை விட்டுடலாம், பரவாயில்ல, அவன் அம்மாவுடைய துக்கத்தை நினைச்சு அவனை விட்டுடலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப கொல்லணும் கொல்ல வேண்டாம் ரெண்டு பக்கம் நிறைய பேர் சொல்றா. சில பேர் பாண்டவாள, சில பேர் கொல்லணும்ன்றா. திரௌபதி கொல்ல வேண்டாம்ன்றா. அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்தா, கிருஷ்ணன் கொல்லலாம் கொல்லாமலும் விடலாம், இப்படி ரெண்டுமே சேர்ந்து குழப்பி விட்டான். உடனே அர்ஜுனன் அஸ்வத்தாமனுடைய சிகாமணி அறுத்துடுறான். அப்படியே அலையிறான் அஸ்வத்தாமன். அந்த பண்ண பாவம் இருக்கிறான், அணுகிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி பெரிய அவமானம் வந்துருக்கு. கிட்டத்தட்ட நடைப்பினமா அலையிறான் அஸ்வத்தாமன். இந்த குழந்தைகளுக்கு உபபாண்டவர்களுக்கு அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டான். பகவான் பார்த்தா திரௌபதி கிட்ட துக்கப்படாதே திரௌபதி, இதுதான் ஜீவிதம், இதுல ஒண்ணு தீர்மானமா எதையும் நம்ம சொல்ல முடியாது. சரி, இது ஏதோ சந்தோஷமா நடக்கிறதா சந்தோஷம், நாளைக்கு ஏதாவது மனசுக்கு பிடிக்காத நடக்கிறதா சரி, நடந்துட்டு போட்டோம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு போயிட்டு இருக்கணும். மனசு எப்பொழுதுமே சமத்துவத்துல இருக்கணும். நீ பெரிய சந்தோஷம் வந்துட்டு தையத்தக்க நம்ம குதிக்க முடியாது, பெரிய துக்கம் வந்துருக்கேன் தலையில கை வச்சுட்டு உட்காரவும் முடியாது. சரி, இது வந்துருத்தா இதுவும் கடந்து போகும். சரி, இது ஒரு நாள் இருக்கும் இருக்கட்டும். சீதோஷ சுகதுக்கதாக ஆகமா பாயினும் அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. இப்ப அக்னிநட்சத்திரம் அது ஒண்ணு ஒரு வருஷம் 10 வருஷம்ல இருக்க போகுது. அது வருஷத்துல ஒரு மாசம் வந்துட்டு போகும், விருந்தாளி மாதிரி. அது வரதுக்கு முன்னாடி நாளைக்கு தான் அக்னிநட்சத்திரம், இன்னைக்கா என்ன நித்தியா இப்பயே சூடு ஜாஸ்தியா இருக்கு. பிப்ரவரியிலே பேச ஆரம்பிச்சுருவோம். மே மாசம் அக்னிநட்சத்திரம் அவ்வளவுதான் சுட்டு புசிக்க போறது, என்ன பண்ண போறோம்னு தெரியல. அப்புறம் அக்னிநட்சத்திர பத்தியே அக்னிநட்சத்திரம் முடிவு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் திருப்பி மேலதான் கிடைக்காத பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் பேசி இதுக்கு ஒரு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆகமா பாயினா அனித்யாக, இது வந்து நித்தியம் இருக்கு. அதனால தாம் திதிக்ஷஸ்வ. அது மாதிரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களும் ஸ்திரம் இல்லை. ஒவ்வொரு நாள் இப்ப பகல் பொழுது வந்தது, சந்தியா காலமா எடுத்து சூரியன் காணாம போயாச்சு, ராத்திரி வந்துருச்சு. ராத்திரி வந்துட்டு அழ முடியுமா? அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? திருப்பி நாளை காலத்தில் 6 மணி ஆச்சுன்னா சூரியன் புதிரமாக போகுது, திருப்பி நாளை சாயங்காலம் அஸ்தமனம் ஆகும். இது ரொட்டீன், இது லோகத்துல இது தொடர்ந்து நடக்கதான் போகுது. இதுக்கெல்லாம் போய் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். அந்த மாதிரி ஜீவிதத்துல வந்துட்டோம், ஏதோ சம்பவங்கள் நடக்க போகுது நமக்கு. பிராரப்த கர்மான ரூபமா அது சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ மானமோ அவமானமோ இது நடக்க போகுது. இதுக்காக நாளை துக்கம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் முடியாது. மனசை போட்டு அடிக்க விடாது. சில பேர்லாம் என்னமோ தெரியல, மனசு ஒரு மாதிரி இருக்கு. சும்மா இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி தான் இருக்கும். மனசுக்கு வேலை இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். லேசி மைண்ட் டெபிள்ஸ் ஒர்க் ஷாப், சத்தியம். சும்மா இருக்கு அப்படின்னா குழப்பம்தான். அதுக்குதான் பிஸியா சத்சங்கம் நாம சொன்னது தான் இவ்வளவு பேக்டா வச்சிருக்கா பெரியவான்னா. நம்ம பெரியவாளுக்கு தெரியும் இந்த மனசுக்கு வரவும் பொல்லாது. கொஞ்சம் சும்மா இருக்கிறோம், எதையோ கற்பனை பண்ணு, விபரீதமா நடந்துருமோ. உன் விரோதி யோசிப்பதை, உன் மனது யோசிப்பதை போல் உன் விரோதி கூட யோசிப்பதில்லைன்னு ஒரு மகாத்மா சொல்லியிருக்காரு. நம்ம மனசு விபரீதமா யோசிக்கிறதுக்கு வரும். அந்த மாதிரி நமக்கு விரோதியா சில பேர் தான் இருப்பான். அவா கூட அப்படி யோசிக்கிறது இல்லை, நம்ம அவ்வளவு யோசிக்கிறோம். அதனாலதான் மனசுக்கு அவ்வளவு பலம் இருக்கிறதால இத்தனை விஷயங்களை கொடுக்குற. பாகவத சம்பிரதாயம், பக்த விஷயம், ஸ்லோகம், பாராயணம், கோவில், பஜனை எல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு தூரம் மனசுக்கு பலம் இத்தனையும் திணிச்சு வச்சா அது ஒரு சமத்தா தேவைன்னு இருக்கும். பகவான் சொன்னான் திரௌபதியை வருத்தப்படாதே திரௌபதி. அவர் சொன்னா கிருஷ்ணா எது எப்படி நடந்தாலும் நீ என் கூட இருக்க, அவ்வளவுதான். அது கன்ஃபார்ம்டு. அதெல்லாம் மாறும், இருக்கும், போகும். பகவான் நம்ம கூட இருக்கிறது மாற போறதில்லை. தன்னோடு உறவே நமக்கிந்து ஒழிக்க ஒழியாது. அதனால எச்சைக்கும் 7 பிறவிக்கும் தன்னோடு உற்றுமையாவும் உமக்கே நாமாட் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ என்பாவாயிட்டார். எது எப்படி மாறணும் கிருஷ்ணா என் கூட இருக்கிறது ஒன்றும் மாறாது, மாற்ற முடியாது அப்படின்னு ஆண்டாள் தீர்மானமா சொல்றார்.
திரௌபதி கிருஷ்ண பலத்தினாலே ஜெயிக்கலாம். பெரிய துக்கம் அவளுக்கு நிறைய நடக்கிறது. பெரிய கௌரவ சபையில அவளை நிர்வாகமா நிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணலாம். அஜ்ஞானவாசத்தை துர்வாசனை அனுப்பலாம் துரியோதனன். இப்ப திருப்பியும் குழந்தைகளை கொண்டு போட்டாச்சு. இத்தனையும் தாண்டி ஒரு ஸ்திரீ ஜெயிக்க முடியுமா? எந்த பெரிய துக்கம், பல மாதிரி துக்கங்கள். இந்த மாதிரிலாம் இவ்வளவு துக்கங்கள்லாம் பார்த்த ஸ்திரீகள்லாம் லோகத்தை காண கிடைக்கிறது பகுதுர்லபம். முதலடியே அங்கேயே வந்து எப்ப கல்யாணம் பண்ண வந்தவங்க 5 பேருக்கு போதும். ஒரு புருஷனோட குடும்பம் நடந்ததே பெரிய பாடு. இதுல ஒரு ஸ்திரீ 5 புருஷன் நடக்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்கு அவருக்கு அந்த நாட்டுக்கு ருச்சி சமைச்சு போடுறதுக்குள்ள எத்தனை மணி போடாலும் திருப்தி ஆகாத ஒரு நாக்கு. உப்பு குறைச்சல், உப்பு ஜாஸ்தி. ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாலே நம்ம பிறந்தாத்த அந்த பாடு எடுத்துடுவா. மாப்பிள்ளை முறுக்கு 5 பேரும் சேர்ந்து முடிக்கணும். அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம், எல்லாம் தேவ ரூபாங்க. இன்னும் கஷ்டம். அதுவே பெரிய அடி குழந்தைக்கு. அப்பதான் கல்யாணம் ஆகி வர திரும்பி கூட பாருங்க 5 பேருக்கும் பொதுவுன்றாங்க. என்ன அநியாயம். இத்தனையும் தாண்டி ஒரு குழந்தை ஜீவிக்க முடியுமா லோகத்துல அப்படின்னா கிருஷ்ண பக்தி இருந்தா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் தாண்டி ஜெயிக்க முடியும். அதுதான் பக்தியுடைய பலம். பக்தி எதுக்கு அப்படின்னா என்ன வந்தாலும் அசராத மனசு, என்ன வந்தாலும் தளராத நம்பிக்கை. அதுக்குதான் பக்தி. பக்தினா என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம். கோவிலுக்கு போகிறது, பாகத்தை வாசிக்கிறது, ஒரு விளக்கேற்றது, பூஜை பண்றது, இத்தனை எதுக்குன்னா இந்த மனசை ஸ்திரமா வச்சுக்கிறதுக்கு தான். பாசிட்டிவா சரி பார்க்கலாம், பார்த்துருவோம், வந்தாச்சு வாழ்ந்துருவோம் அப்படின்னு பயத்தில் எடுக்காம ஓடாம அப்படியே நின்று ஆழத்துக்கு பாருங்க. பிராரத்த கர்மா அதெல்லாம் இங்க கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கும். கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு வரல. இது என்னெல்லாம் விதமா நடக்கும். இத்தனையும் தாண்டி மனசு ஒரே ஸ்திதியில இருந்து கொடுத்தோம்னா அழகா ரைட் பாஸ் ஆகிட்டோம். அவ்வளவுதான். பாஸ் ஆகிறது தான் அதுதான். பாஸ் ஆகல எல்லாத்துக்கும் வந்து போய் அழுதுண்டு பழம்பிண்டு அசுஜோ அப்படின்னு ஓடினா போக ஆரம்பிச்சா புனரப்பிச்சாரணம் நீ சொல்லவே செய்ய. என்ன வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நின்று போராடிக்கிறதா கூட ஜெயிக்க கூட வேண்டாம். நம்ம சும்மா நின்று போராடிட்டே இருந்தா போதும். பகவான் பரவாயில்லையே, இதுக்கே பாஸ் மார்க் போட்டு வைகுண்ட வயசுக்கு வருவோம். போராட மாட்டேன் தப்பிக்கிறவா, புலம்புறவா, அழறவா, தற்கொலை பண்ணிக்கிறவா, இவாதான் திரும்பி புனரப்பிச்சாரணம் நீ சொல்லவே செய்யணும். போராடணும். 10 மாசம் சீதா பிராட்டி அசோகவனத்தை போராடலையே சனி உறுத்தியா நின்று. சனி உறுத்தியா யாருமே சகாயம் பண்றது, நேரடியா சகாயம் பண்றது. பகவத் கிருபை ஸ்ரீசரா அப்பப்ப சகாயம் பண்ண மனசு சாந்தி கொடுத்த அவ்வளவுதான். லோகத்தை அவ்வளவுதான். எனக்கு எல்லாரும் 10 பேர் எனக்கு சமாதானம் சொன்னா தேவை, எனக்கு துணைக்கு யாரும் இல்லை என்னமோலாம் சொல்ற. திரௌபதிக்கு யாரு இருந்தா கிருஷ்ணனை தவிர யாரும் இல்லை. அவனை தவிர நம்ம கூட நிரந்தர சகா யாருமே இல்லை. சகாயம் மட்டுமே பண்ணக்கூடியவரும் வேற யாரும் இல்லை. அவன் மட்டும்தான். அதுவா எல்லாம் அனுகூல சொற்கள் நேர்த்தியா சொல்லியிருந்த சகாய உதவி பண்ண உபதிரவம் பண்ணிடுவான். எல்லாம் அன்பு தொல்லைகள் தான், அன்பு சுகம் இல்லை. அதனால மனசு தைரியமா இருக்கணும். திரௌபதி அத்தனை தைரியமா இருக்கா. பகவான் பார்த்தா எல்லாம் முடிஞ்சு விடுத்து சரி கிளம்பலாம் அப்படின்னு அழகா கிளம்புறான். ஓடி வரா உத்தரை. பகவானத்தை ஓடி வர பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே நான்யம் தத்த பயம் பஷ்யேயத்ர மிருத்யு பரஸ்பரம். உத்தர ஓடி வராளா. அபிமன்யுடைய பாரியை ஆதுக்கு பூசா வந்திருக்கிற மாடு கொண்டு கர்ப்பவதியா இருக்கா. பாஹி பாஹி மகாயோகின் கபாது கபாது ஏ மகாயோகி ஏ கிருஷ்ணா கபாது ரக்ஷமாம் சரணாகதம்னு திரௌபதி கத்தின மாதிரி பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே தேவாதி தேவா ஏ ஜகத்பதே. ஜகத்பதி அப்படின்னா ஜகத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஜகத்துக்கு எஜமான. பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே நான்யம் தத்தபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம். உன்னை தவிர யாரும் என்னை காப்பாற்ற முடியாது. உன்னை தவிர எனக்கு யாரும் ரட்சகன் இல்லை. பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே நான்யம் தத்தபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம். ஹே பிரபு, இங்க எல்லாரும் பரஸ்பரம் விரோதிடா கிருஷ்ணா. நீ மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். ஏன்னா நீ மட்டும்தான் எனக்கு அனுகூலமா இருக்காது. யாரும் எனக்கு அனுகூலமா இல்லை. பந்துக்கள் முதற்கொண்டு என் மனசு முதற்கொண்டு என் இந்திரியங்கள் முதற்கொண்டு எல்லாம் நமக்கு விரோதியா இருக்கு. வெளியில விரோதி உள்ளுக்குள்ளே இருக்கு. காம குரோதஸ்ட லோபஸ்ட தேஹே திஷ்டந்தி தஸ்கராஹ ஞானரத்ன அபஹாராய தஸ்மா ஜாகிரத ஜாகிரத. காமம் குரோதம் லோபம் இந்திரியங்கள். கண் ஒரு பக்கம் அது பார்க்கறதுக்கெல்லாம் ஆசைப்படுறது, காது கேட்கறதுக்கெல்லாம் ஆசைப்படுறது, நாக்கு எல்லாத்தையும் ஆசைப்படுறது, கையை கால் எல்லாம் ஆசைப்படுறது. ஏதாவது ஒண்ணு நம்ம சொல் பேச்சு கேட்கறதா.
நம்ம சொல்ல யாரும் நான் சொன்னா கேட்கறாங்க, அது நம்ம கேட்கிறோமா? நம்ம கண்ணு கேட்கறதா, நம்ம காது கேட்கறதா, நம்ம மூக்கு கேட்கறதா, நம்ம தூக்கம் கேட்கறதா, நம்ம பலம் கேட்கறதா, நம்முடைய கோபம் கேட்கறதா? இதில் தன்னை யார் ஜெயிக்கிறாளோ அதான் லோகத்தை ஜெயிப்பார். ஆதிசங்கர் தன்னை ஜெயிச்சார், லோகத்தை ஜெயிச்சுட்டார். தன்னை யார் அடிமைப்படுத்தி வச்சிருக்காளோ, பகவானுக்கு அடிமையா வச்சிருக்காளோ அவளுக்கு லோகமே அடிமை. தன்னுடைய கோபத்துக்கும் காமத்துக்கும் இந்திரியங்களுக்கும் வசப்பட்டவா அவ உலகத்துக்கு அடிமை. நம்ம தான் உலகத்துக்கு அடிமை. ஏன் நிறைய வசப்பட்டு கிடப்பாங்க, காசுனால் தலையாசம். மழை பெய்ஞ்சது, ஐயோ வெயில மழையில் நனையாத, புது மழை, ஜலதோஷம், அவ்வளவுதான் போச்சு. மழை நனையவே வேண்டாம், 2 சார் அடிச்சா மழை பெய்ஞ்சோம்னா அப்படின்னு. அதே இந்த ஜெயிச்சவா கொற்ற மழையிலேயே உட்கார்ந்து இருப்பார். நான் பாம்பேல எல்லாம் பார்த்துருக்கேன். இந்த காய்கறிகள்லாம் வியாபாரம் பண்றதா உண்டு. இப்ப சாக்கடை பக்கத்தில் உட்காந்து அவன் மேல ஒரு 1000 கொசு முடிச்சிருக்கும். காய்கறி வச்சிருப்பா, கொற்ற மழையில் கொடையை குடிச்சு தொப்பமா நினைச்சிருப்போம். தொப்பமா ஒரு தும்மல் தும்ப மாட்டோம், ஒரு சளி வராது. நம்ம எல்லா இடத்துலையும் சாப்பா போட்டுட்டு வெளில போகாம காலில் மஃப்ளர் வச்சுட்டு பஞ்சை வச்சுட்டு காலில் சாட்சை போட்டு கையில டவுசை போட்டுட்டு இப்படி எல்லாம் சுத்திட்டு இன்னும் ஜல்லிக்கட்டா மாதிரி உட்காந்து சொல்றதெல்லாம் போட்டு 10 நாள் மாதத்துல 15 நாள் டாக்டரே பார்த்து தூங்கிட்டே இருக்கு. எல்லா மாத்திரையும் போடுவோம். அவள் கேர் பண்றது இல்லை, அதனால அதை அவளை தடுத்துறது. நமக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறோம், அது ரொம்ப நம்ம மரியாதையை ஒரு திருக்குள்ளே வச்சிருக்கு. அதீத மரியாதை கொடுத்துரும். மனசுக்கு ரொம்ப ஏமாத்துறது. பகவானே என்னை காப்பாற்றுறான்னு கத்துறா, பாகி பாகி மகாயோகின்னு தேவ தேவ ஜெகத்பதே ந அந்யம் தத் அபயம். அந்த தவிர அவர் யார் எனக்கு அபயம் தர முடியும்? எனக்கு நான் நல்லது பண்ணிக்க முடியாது. நமக்கு நம்ம நல்லது பண்ணிக்க முடியாதா? ஒவ்வொரு நாளும் நமக்கு கெடுதல் தான் நம்ம நிறைய பண்ணிக்கணும். அடுத்தவா நமக்கு பண்ற கெடுதலை காட்டிலும் நம்ம நமக்கு பண்ணிக்கிற கெடுதல் இருக்கு பாருங்க, அதுதான் ஜாஸ்தி. 100க்கு 100% நமக்கு கெடுதல் நம்மளாலதான் சம்பவிக்கிறது. சோஃபா ஐயோ பராக்கு பார்த்து சோஃபாலையோ கட்டிலையோ கதவுலையோ அடிச்சோம், ஆன்னு கத்துவோம். அது பெருசா காயமாயிடும், இல்லாட்டி ரத்தம் கட்டி போயிடும். அன்னைக்கு சோஃபா இடிச்சுட்டேன், இல்லாட்டி சோஃபா இடிச்சது. அது சோஃபா இதெல்லாம் பிராரத்த கர்மான ரூபம் வந்து இடிக்கிறது. அது பாட்டு ஓரத்தை கிடக்க நிறைய விஷயம் கவனம் இல்லை நமக்கு. அதனால ஹே பிரபோ காப்பாத்து, எல்லார்கிட்டேருந்து என்ன காப்பாத்து, முதல்ல என்கிட்டேருந்து என்ன காப்பாத்து. பாகி பாகி மகாயோகின்னு தேவ தேவ ஜெகத்பதே நாண்யம் தத்தபயம் பஷ்யே எத்திர மிருத்யு பரஸ்பரம். பகவான் பார்த்து என்னமா ஆச்சு, ஒரு அஸ்திரம் வந்து என் கர்ப்பத்தில் இருக்க குழந்தையை கொண்டு போடுறது, அது அப்படியே தகிக்கிறது. அபாஷனம் பண்ண வந்திருக்கு அஸ்திரம், அபாஷனம் பண்றதுக்கு வந்திருக்கா, கர்ப்பத்தில் இருக்க குழந்தைய போட்டு தகிக்கிறது. கிருஷ்ணா என் உசுறு போனாலும் பரவாயில்ல, என் குழந்தை நல்லா இருக்கணும்டாப்பா, என் பர்த்தாவும் போயாச்சு, ஒரு குழந்தை அஸ்திவாரமா கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், காப்பாத்துறா அப்படின்னு சார். உடனே பஞ்சபாண்டவெல்லாம் வேகமா நாங்க காப்பாத்துறோன்னு கிளம்பினாங்க. பகவான் சிரிச்சான். அர்ஜுனா கேட்டாங்க, ஏன் கிருஷ்ணா எங்களை காப்பாற்ற முடியாது நினைக்கிறேன், முதல்ல உன்னை காப்பாத்தி கூட. அவங்க 5 பேருக்கு பின்னாடி பிரம்மாஸ்திரம் வந்து திரும்பி பார்க்க 5 பேருக்கு பின்னாடி உடனே அவா கிருஷ்ணா கிருஷ்ணா பாகி பாகி மகாயோகின்னு தேவ தேவ ஜெகத்பதே நாண்யம் தத்தவயம் பஷ்யே எத்திர மிருத்யு பரஸ்பரம். அர்ஜுனன் வந்து உடனே அல்ல நீங்களாம் ஓடத்துல நான் உங்களை காப்பாற்றுன்னு சொல்லக்கூடாது. யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது, எல்லாரும் அசக்தர்கள், எல்லாரும் அசக்தர்கள். யாருக்கா உடம்பு முடியல கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றோம், யார் யாரை காப்பாற்றணும்? அந்தரியாமி ஹரி அவளை காப்பாத்தினா உண்டு, அவ்வளவுதான். அது அவளை காலம் இருந்து பிராரத்தம் இருந்து திரும்பி ஜீவிக்கிறதுக்கான அனுக்கிரகம் இருந்ததுன்னா கிடைக்க முடியும், அவ்வளவுதானே. என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே பகவான் பார்த்தா ஆச்சரியமா வெளியில கிருஷ்ணனா இருந்து பஞ்சபாண்டவர்களை காப்பாத்தினா ஒரு குட்டி கிருஷ்ணனா உத்தரையுடைய கர்ப்பத்துக்கு நுழைஞ்சுட்டாங்க. பாக்கியம், பிளஸிங் இன் டிஸ்கைசிங் உண்டு. பெரிய கஷ்டம் இருக்கு, அவன் கர்ப்பத்துக்குள்ள கிருஷ்ணன் நுழைஞ்சுட்டாங்க. உத்தர சொல்லலாம், எனக்கு கிருஷ்ணன் கர்ப்பத்தை வச்சுக்க எனக்கு தெரியும் சொல்லலாம். தேவகி மாதிரி கௌசல்யா மாதிரி நான் என் குழந்தைய வச்சிருந்தா கூட கிருஷ்ணன் இருந்தான் கர்ப்பத்தில் அப்படின்னு எல்லா ஸ்ரீகளும் சொல்ற பாக்கியம் இருக்கு. உத்தரைக்கு அந்த பாக்கியம். பகவான் ஒரு குட்டி கிருஷ்ணனா கர்ப்பத்துக்குள்ள நுழைச்சுட்டாங்க. அவளுக்கு தெரியலாம் தன்னுடைய கர்ப்பத்துக்குள்ள பிரபு வந்திருக்கான் அப்படின்னு. அது சுகம் ஹிருதயத்துல பகவான் நம்மளாலே ஒரு சுகம் தெரியுதுன்னா தெரியும் என்ன, அது அனிர்வச்சனீயம், அவளா அனுபவிச்சா தெரியும். கர்ப்பத்துக்குள்ள பிரபு வந்திருக்கா, ஒழுங்கு அந்த குழந்தை இருக்கு, அது மூசி மூசி வாடுறது குட்டி கிருஷ்ணன். அங்குஷ்ட மாத்திரம் கரெக்டா ஒரு குட்டி கிச்சா, அது மட்டும் குட்டி கிருஷ்ணன் உலகத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்னொன்று இருக்கு கரெக்டா ஒரு கட்ட ஒரு சைஸ் சிவகாமி இருந்தது. இன்னொன்று சைஸ் இருந்தா அலங்காரம் கூட பண்ண முடியாது. அதுல வேற அலங்காரம் சர்வாபரண பூஷிதனாக சாட்சாத் மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி வனமாளிதாரியாக பீதாம்பரதாரியாக கையில கதையை சேர்ந்து இருக்கு. இவ்வளவுதான். என்னமோ சும்மா அப்படி அந்த பொம்பத்தை சுத்தி விட்டாலும் சுத்திட்டு கொடுக்குற சுத்தி சுத்தி சுத்துறது. அந்த குட்டி மேல மூச்சு பார்க்கறது தான். யாரு இது, என்ன இருக்காரு, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு,
ரொம்ப ஸ்பீடா இருக்காரு. அப்பதான் வாழ்க்கை முதல் முறையா கண் கொண்டு ஒருத்தரை பார்க்கறது. மதுரைக்கு கர்ப்பத்துக்குள்ளதான் இருட்டு தான் பார்த்துட்டு இருக்கு. ஒரு இருட்டு நம்ம சொல்ற வெளியே இருட்டை பார்த்தா பயமா இருக்கு. ரொம்ப பெரிய இருட்டு கர்ப்பம், ஒன்னும் தெரியாது. பெரிய அஞ்ஞான இருட்டை விட பெரிய இருட்டு எதுனா கர்ப்பத்துக்குள்ள இருக்காது. அத்தனை கஷ்டம். கர்ப்பவாசம் போல கஷ்டம் எதுவுமே கிடையாது. ஆழ்வார்கள் பெரியவாள்லாம் சொல்றா, முன்னாடியே நாராயணாம சங்கீதம் சொல்லியிருந்தா விட்டுருப்பேன், இப்படி சொல்லாதனால கர்ப்பவாசம் போன்ற கஷ்டம்லாம் எனக்கு வந்துருத்தோம் அப்படின்னா. பெரிய கஷ்டம் கர்ப்பவாசம். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். பெரிய கஷ்டம் ஒரு அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கு. இப்ப குழந்தை முடிச்சு பார்க்கறது. வெளியே ஒரு கிருஷ்ணன் பஞ்சபாண்டவாளை காப்பாத்திட்டு இருக்கான், உள்ள ஒரு கிருஷ்ணன் இந்த குழந்தையை காப்பாத்திருக்கான். கையில கதையை வச்சுட்டு சொல்றான். அப்படி ஏகமா சுத்தி அந்த அபாண்டவீயம்ன்ற அந்த அஸ்திரம், இந்த பாண்டவர்களுடைய வம்சத்தை அழிச்சு போடணும்னு ஒரு அஸ்திரம் இருக்கான். வேற யாரும் உருப்படாத அஸ்திரத்தான அழகா அந்த அஸ்திரத்தை தகிக்க வைக்கிறான் பகவான். அந்த குழந்தை முடிச்சு பார்க்கறது அற்புதமா, அதி விசேஷமா. உள்ள இருந்து குழந்தையை காப்பாத்தியாச்சு, வெளியில இருந்து பாண்டவாளை காப்பாத்தியாச்சு. எல்லாரும் சேஃப். ஏன்னா அத்தனை பேரும் கிருஷ்ண சரணாகதி பண்ணதுனால எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னா கிருஷ்ண சரணாகதி பண்ணாதான் பகவத் சரணாகதி, பகவத் பக்தி அதுதான் காப்பாற்றும். வேற எதுவும் கதி இல்லை. உடனே குந்திதேவி கண்கள்ல ஆனந்த பாஷம். இத்தனை காரணியம் தான். ஏன் இவ்வளவு அநியாயத்துக்கு கிருபை பண்றேன்? அநியாயத்துக்கு கிருபை, நியாயம் இருக்க வேண்டாமா? அந்த காலத்திலேயே இந்த காலம் வரைக்கும் இவ்வளவு கிருபை பண்றேன். நிர்ஹேதுக கிருபை. வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்ல வெறிதே அருள். பெரிய ஒரு காரணமே நம்மளை காப்பாற்ற. அவனை காப்பாற்றது பிடிச்சிருக்கு, காப்பாற்றணும் பிரபு. ஏண்டா இவ்வளவு காப்பாத்துறா, நாங்க என்ன பண்ணோம்? பகவான் சிரிச்சா, பக்தி பண்றீங்கம்மா, நாமஜபம் பண்றீங்க, கிருஷ்ணான் என்ன நம்புறீங்க, அந்த நம்பிக்கையே போதும், அதுக்குதான் காப்பாத்துறீங்க. யோகக்ஷேமம் பகாமியம் நம்புறீங்க. என் மேல கண்ணுக்கு தெரிகிறது இல்லை பிரத்யட்சமா. மற்ற மனுஷன் மாதிரி அம்மா மாதிரியோ அப்பா மாதிரியோ பந்து மாதிரியோ ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் தெரிகிற மாதிரி கூட தெய்வம் தெரிகிறது இல்லையே. கோவிலுக்கு போறோம், சிலாமூர்த்தியை பார்க்கிறோம், வேதம் சொல்றது, புராணம் சொல்றது, பெரியவா சொல்றா, சத்சங்கத்தை சொல்றோம், பக்தரை சேர்ந்த பக்தா அனுபவிச்சான்னு சொல்றோம். அதை கொண்டு நம்புறோம். இவ்வளவுதானே. பெருசா பிரத்யட்சமா பார்க்கலையே, ஆனாலும் கிருபை பண்றான். புத்தி வாழ்க்கைதான் பாக்கியம் பிரத்யட்சத்திலேயே பார்க்கலாம். இப்ப கலியுகத்திற்கு வரல பிரத்யட்சம் ரொம்ப துர்லபமா யாரோ தானே பார்க்க, ஆனாலும் கிருபை. எவ்வளவு தூரம் நம்புறா என்ன, எத்தனை தூரம் நம்புற? அம்மாவை காட்டணும், அப்பாவை காட்டணும், அண்ணனை காட்டணும், வாத்தியாரை காட்டணும், நம்ம புத்தியை காட்டணும், பணத்தை காட்டணும், பதவியை காட்டணும், படிப்பை காட்டணும், எல்லாம் தாண்டி தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. நம்புறோம் வர்றோம். அந்த நம்பிக்கைக்கு அவ்வளவு அனுப்பியிருக்கோம். அந்த ஒரு துணி நம்பிக்கை பூரணமா கூட நம்ம அப்பப்ப டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பண்ணி கொடுத்துட்டேன்னா கோவில் உண்டியில 10 ரூபா போடுறேன், நீ நடத்தி கொடுத்துட்டேன்னா திருப்பதி நடந்து வரேன், பண்ணி கொடுத்தாச்சுன்னா உனக்கு கல்யாண உற்சவம் பண்றேன், எல்லாம் பண்ணி கொடுத்து நீ அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டே இரு. நீ தெய்வம்னு எனக்கு அப்பப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா நான் உனக்கு பக்தன்னு கன்ஃபார்ம் பண்ணுவேன், நான் உனக்கு பக்தன்றதை கன்ஃபார்ம் பண்ணுவேன். இல்லையோ நீ யாரோ நான் யாரோ, டீலா நோடிலா பகவான் இருக்குதான். ஒவ்வொரு நாள் அவன்கிட்ட தான் இத்தனையும் அட்டகாசம் பண்ணிருக்கோம். குதிதேவிக்கு தாங்க முடியல. ஹே கிருஷ்ணா, எத்தனை காரண்யம், எத்தனை காரண்யம், எத்தனை காரண்யம், என்ன பண்ணுவோம் நாங்க? இவ்வளவு கிருபை பண்றீங்க, இத்தனை பேரையும் காப்பாத்தி அர்ஜுனுக்கு சாரத்தியம் பண்ணிட்டு எங்களை யுத்தத்துல ஜெயிக்க வச்சுட்டு எங்களுக்காக தூது வேற நடந்து போனீங்களா? கால்நோக நடந்து நடந்த கால்கள் வந்தவோ கேட்கிறார் திருமணிசாளர். காலம் நடந்து நொந்து போயிருக்கா? ராமனா இருந்து நடந்து போய் வந்ததா, இல்லாட்டி பாண்டவர்களுக்காக தூது போய் நடந்து நொந்துவா? குரு பாண்டவருக்காக தூது சென்றார்கள் ஆழ்வார்கள். யாரா அந்த அல்ப மனுஷா? பஞ்சபாண்டவர்களுக்காக நீ தூது போகணுமா? எனக்கு அவளை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பத்மநாபன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி பத்மநாபர் தூதனுக்கு அப்படி இருக்கும். நம்ம ஒரு வேலைக்காரன் மாதிரி பத்மநாபன் எழுத்து ஒரு ஓலையை கட்டி போ, அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க, இது மாதிரி இருக்கு, என்ன ஒத்துக்கிறாளா இல்லையா இருக்கு, நாளைக்கு சண்டை போடலாமா வேண்டாமா, போ பத்மநாபன் போ போ போ, சண்டையா சமாதானமா போய் கேட்டுட்டு வா அப்படின்னு மிரட்டுறாளோ. பிரபு தேவேன்னு போறான். இத்தனை தூரம் சேவகம் எல்லாம் பண்ணி சாரத்தியம் எல்லாம் பண்ணி யுத்தத்துல எங்களை ஜெயிக்க வச்சுட்டு அப்பாடான் உன் பந்துக்கள், உன் மனுஷர்கள் உன்னுடைய துவாரகைக்கு கிளம்புற சமயத்துல கூட எங்க யோகக்ஷேமத்தை நிர்வாகம் பண்ணணுமா? இத்தனையும் ஆன பிறகு கூட நின்று பொறுமையா இருந்து கர்ப்பத்துக்கு குழந்தையும் காப்பாத்தி பஞ்சபாண்டவர்களையும் காப்பாத்தி, ஏண்டா எதுக்கு இவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கிறார்? இத்தனை துக்கத்துல எங்களை ஏன் காப்பாத்துறார்? என்ன அவசியம் இருக்கு? எவ்வளவு கிருபை பண்றா? ஹே கிருஷ்ணா, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நான் என்ன சொல்ல முடியும்? நமஸ்காரம் நமஸ்காரம் தான் நான் சொல்ல முடியும். இவ்வளவும் கேட்பேன்.
இதுக்கு பரத்துக்கு எதாவது பண்ண முடியுமா? கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தா நமோ நமக. இத்தனையும் சேர்த்து என்ன பண்ண முடியும்? கை கூப்பி கிருஷ்ணா, பத்மநாபா, பாண்டுரங்கா, பண்டரிநாதா, ஹே ராமா, ஹே நாராயணா, ஹே பிரபோ, ஹே கிரிதாரி அப்படின்னு கை கூப்பி அஞ்சலி பண்ணி உன் நாமத்தை சொல்லி உன்னுடைய சன்னிதானத்தை நமஸ்காரம் பண்ண முடியும். ஒரு கற்பூர ஆரத்திக்கு ஆட முடியும். ஒரு 4 புஷ்பம் திருவடியில போட முடியும். நீ என்னை காப்பாற்ற கவலைப்படாத. உனக்கு ஒரு கஷ்டம் வரணும், நான் உன்னை காப்பாற்ற நான் கிளம்ப முடியுமா? நம்மளால ஆகுமா? இப்ப பத்மநாபருக்கு 1000 கஷ்டம், கோவில் அந்த பாடுபட்டு இருக்கு. பத்மநாபன் நான் ஹெல்ப் பண்ற கவலைப்படாத பத்மநாபன், டோன்ட் வரி, நாங்க எல்லாம் இருக்கோம், உன் பக்கத்துல நான் இருக்கோம், கவலைப்படாத சொல்ல முடியுமா? கிருஷ்ணாவே பத்மநாபனே அவன் கோவிலை காப்பாத்திட்டா அப்படின்னு நம்ம யாரை காப்பாற்ற முடியுமா? நம்ம கோவில் என்ன மோசம் பண்ணாம இருந்தா அதுவே பெரிய பாக்கியம் பத்மநாபனுக்கு. பத்மநாபனை யாரும் ரட்சிக்க முடியாது. அதனால கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நம பங்கஜாங்கிரியப்பா. ஆச்சரியமான தாமரை கண்ணா நமஸ்காரம். தாமரையே பத்ம பாதா, பத்மநாபா நமஸ்காரம், பத்மாட்ச நமஸ்காரம், பத்மபாதா நமஸ்காரம், பத்மமாலினே நமஸ்காரம். நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நம பங்கஜாந்திரியே. நமஸ்காரம் தான். உன்னை யாரும் புரிஞ்சுக்க முடியும்? நாங்கெல்லாம் ஒன்றும் புரிஞ்சுக்கிற நினைச்சுட்டு இருக்கோம். ஓலையில இனி வரைக்கும் யாருக்கும் ஒன்றும் புரியல. உன்னை தவிர யாருக்குமே உன்னை புரிஞ்சுக்க முடியலடா கிருஷ்ணா. எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்றாடா கிருஷ்ணா. எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுதுடா. இப்படி பகவான் பார்த்தா என்ன கஷ்டம் வந்தா நீ கூட இருக்க, அது கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிடும். எங்களுக்கு கஷ்டம் இருந்தா நீங்க கூட இருக்க, அது கன்ஃபார்மா இருக்கு. அதனால விபதக சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு பவதக தர்ஷனம் யத்யாத் அபுனர்பவ தர்ஷனம். கஷ்டம் இருந்தா நீ எங்க கூடயே இருக்க. அதனால கஷ்டம் நிறைய கூடும். எப்பெல்லாம் முடியுமோ எப்படி எல்லாம் முடியுமோ 24 மணி நேரத்துல ஒரு 50,000 கஷ்டம் கூட கொடுக்கும், தப்பே இல்லை. நமக்குள்ள 2 கஷ்டத்துக்கு முடி பிதிக்கிறது. அச்சோ வந்துருத்தா வெயில் காலம், நீங்க தண்ணி வராதா, கரண்ட் போச்சா, எதையான ஒரு கஷ்டம். ஒண்ணுமே ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு கஷ்டம் சொல்ல அவசரம். விபதக சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு. நிறைய பேர் சொல்ல கோவிலுக்கு போனேன், கீழே இருந்தேன், கை உடைஞ்சு விட்டு. கஷ்டம் தீர கோவிலுக்கு போனா அங்க ஒரு கஷ்டம் அப்படின்னு. ஆனா குந்தி சொல்ல ரொம்ப சந்தோஷம், நான் கோவிலுக்கு போனேன், கீழே இருந்தேன், கை உடைஞ்சு விட்டு. அப்போ உன் கோவிலுக்கு வரும்போது உடஞ்சாலும் நீ எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து போய் ஸ்பெஷல் கேர், ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அச்சோ என் கோவிலுக்கு வந்தா வர வழியில விழுந்துட்டா, உடஞ்சு விட்டு கை ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு. அந்த கை வலிக்காம அந்த கை உடஞ்ச சமயத்து சகாயத்துக்கு அவனே வரலாம். சத்தியம் சந்த் துக்காராமுடைய சரித்திரத்தை காண கிடைக்கிறது. அவருடைய மூதாதி விஸ்வம்பரர், அவருடைய மனைவி இருக்கா. அவருடைய கடைசி காலத்தில் யாரும் அவரிடத்துல இல்லை. பிள்ளைகள்லாம் போயாச்சு, எல்லாரும் போயாச்சு, தனியா இருக்கா. ஸ்வயம் பாண்டரங்கனும் ருக்மிணி தேவியா வந்து அவரை குளிப்பாட்டி விடுறதுலேருந்து, சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து, தலைமுடி வாடுறதுலேருந்து, அவர் உடம்பு தன் காரி தானே பார்த்துக்க முடியாது வயசான காலம் வந்து தாயாரும் பாண்டரங்கனுமா இருந்து, பாண்டரங்கனும் ருக்மிணி விராட்டியமா இருந்து அந்த வயசான அவளுக்கு என்னெல்லாம் வந்து அத்தனையும் பண்ணி அவன் மலமூத்திர வரைக்கும் அள்ளி போட்டு அவளை கையெல்லாம் பிடிச்சி அழிச்சுட்டு போய் வாசல் உட்கார வச்சு இத்தனையும் பண்ணி கடைசியில அவள் அந்திம கதி அடைஞ்ச உடனே பகவானே அவளுக்கு அந்திம காரியத்தையும் பண்ணி சமாராதனையும் பண்றான். என்ன பாக்கியம்! குந்தி தேவி சொல்ற எங்கெல்லாம் முடியுமோ கிருஷ்ணத்தை கொடுறா கிருஷ்ணா. என்ன அப்ப நீ என் கூட இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகிறது. விபதக சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு பவதக தர்ஷனம் யஸ்யாத் அபுனர்பவ தர்ஷனம். உன் தர்ஷனம் கிடைக்கிறதா கிருஷ்ணா. இப்ப பாரு, இப்ப கஷ்டம் ஒண்ணுமே வரல வச்சுக்க, நீ பாடு கதமேறி கிளம்பி போயிருப்பாய். இப்ப நம்ம ஜாலியா நீ போயிருப்பா, நாங்க டாடா பைவே செய்யும் சொல்லிருக்கோம். ஒரு கஷ்டம் வந்தது, உத்தர வந்தா காப்பாத்துன்னு கத்தினா அவர் கர்ப்பத்துல நினைச்சு காப்பாத்தினார். பஞ்சபாண்டவ அடிக்கிறதுக்கு அஸ்திரம் வந்தது, கஷ்டம் வந்தது, நீ கூட இன்னொரு கிருஷ்ணன் வந்து காப்பாத்துறாங்க. இவ்வளவு எப்போ வருது? கஷ்டம் வந்தா நீ இருக்க. அதனால யாருக்கெல்லாம் கஷ்டம் வருதோ அவள்லாம் பகவானுக்கு ரொம்ப பிரியப்பட்டவா, அவள்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்க எல்லாம் பாக்கியவான்களா, பாக்கியவதிகள். நீங்க தான் முடியும். கஷ்டம் வருது அப்படின்னா ஆஹா கிருஷ்ணன் வர போறான் அப்படின்னு அர்த்தம். கஷ்டம் வருது அப்படின்னா ரகசியமா கிருஷ்ணன் ஒழிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அதெல்லாம் ஒரு சுகம். சில வஸ்துக்கள்லாம் பார்த்தா இருக்கு, பழம் ஏதாவது புதுசாக ஊருக்கெல்லாம் போனோம்னா ஏதாவது பழம்லாம் கொடுப்பான். எப்படி இருக்கும்? பார்த்தாலே எனக்கு அழுவிப்பா இருக்கும், சாப்பிட்ட அவ்வளவு தித்திப்பா இருக்கும். அந்த மாதிரி கஷ்டத்துக்குள்ள ரகசியமா கிருஷ்ணன் ஒழிஞ்சுட்டு இருக்கான். வேஷம் போட்டு வரணும், பூச்சாண்டி வேஷம் போட்டு வரேன், கஷ்டம் துக்கம் ஒரு வேஷம் போட்டு வரேன். பகவான் கண்கள்ல ஆனந்த பாஷம் என்ன அழகா ஆச்சரியமா அத்தை ஸ்துதி பண்றான்.
பகவான் இன்னும் கேட்டுருக்கானா. இந்த குந்தி கணவனை இழந்தவன் அவன் உட்கார் ஸ்தோத்திரம் பண்ண பகவான் ரசிச்சு கேட்டிருக்கான். பகவானுக்கு ஒன்றும் பாரபட்சமே கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். அவன் முன்னாடி பத்மநாபன் யார் பார்த்தாலும் அதே பத்மநாபன் தான். லோகத்துல சாஸ்திரத்துலதான் நிறைய பாரபட்சம் எல்லாம் இருக்கு. பகவானுக்கு முன்னாடி ஒரு பாரபட்சம் கிடையாது. குந்தி ஸ்துதி கேட்டு பிரபு மயங்கரான். தேவர்கள் அசந்து போற ஒரு ஸ்திரீயுடைய ஸ்தோத்திரத்துக்கு இவ்வளவு இடம் உண்டோ? கிருஷ்ணன் மயங்கி 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 கேட்கிறானே அப்படின்னு. பிரபு எனக்கு எதுவுமே வேண்டாண்டா, இந்த பஞ்சபாண்டவார்த்த மனசை அலையிறது கண்ணந்து எனக்கு, இதுல இருந்து என் மனசை காப்பாது. கங்கா பிரவாகம் எப்படி சமுத்திரத்தை போய் அடையிறதோ அதுபோல என் மனசு உன் இடத்துல லயப்படட்டும்னு கேட்கிறான். அழகா ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு, கிருஷ்ணா போனமா கொஞ்ச நாள் இருக்கப்படாதா, எதுக்குடா அவ்வளவு அவசரமா போனோம், ரொம்ப நாளாச்சு பிரபு வந்து, இப்ப அவசரமா எதுக்குடா போனோம். அழகா ரதத்துல எல்லாம் ஏறியாச்சு. இருந்தாலும் சரி அத்த கொஞ்ச நாள் எடுத்துட்டு போன திரும்பி கீழே இறங்கிட்டான். குந்திக்கு இன்னும் சந்தோஷம் தாங்க முடியல. நான் சொன்னேன் இறங்கிட்டேடா. திருக்குடந்தை கும்பகோணம் திவ்ய தேசம் உண்டு. அழகா அங்க சாரங்கபாணி கோவில் உண்டு. அது பெருமாள் எடுத்துட்டு இருப்பார். திருமழிசை ஆழ்வார் போனார். நடந்த கால்கள் நின்றதோ நெடுங்கஞாலமேனமாய் கிடந்தமை குலுங்கவும் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு அப்படின்னு. ஏன்னா படுத்துட்டு இருக்கா, கால் வலிக்கிறதா, உடம்பு அசதியா இருக்கா, பராகாவதாரம் எடுத்து பூமியை உத்தாரணம் பண்ண கலப்பா, ஏன் படுத்துட்டு இருக்கா, அப்படியே சும்மா தலையை தூக்கி ஏன் படுத்துட்டு விஷயம் சொல்லி போதும் பண்ணிட்டான். சொன்னாலே பகவான் தலையை தூக்கிட்டான். திருமழிசாளர் நான் சொன்னேன் தலையை தூக்குதியா வாழி கேசனே இன்ன வரைக்கும் பகவான் தலையை தூக்கிட்டே இருக்க உத்தான சாயியா. அந்த மாதிரி குந்திக்கு சந்தோஷம். நான் சொன்னேன்னு கேட்டுட்டியேடா. நம்ம அது குழந்தைகள் கேட்க மாட்டேங்குது, நம்ம ரொம்ப பிடிச்சவா கேட்க மாட்டேங்கிறோம், நம்மளே கேட்க மாட்டேங்கிறோம். எனக்கு கோவப்பட வேண்டாம் நினைக்கிற முடியல அப்படின்னு சொல்லுவோம். நானும் எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டு இருக்கேன், 50,000 வருஷம் பொறுத்துட்டு இருக்கோமா, 5 நிமிஷம் பொறுக்க முடிய மாட்டேங்கிறது நமக்கு. ஆனா பகவான் பக்தர் கிட்ட வழக்கா இருக்கான், பக்த வஸ்தரன். உடனே இறங்கிட்டான், ரதத்தை விட்டு இறங்கிட்டான். சரிம்மா நீ சொல்லிட்டா இருக்கேன். குந்திக்கு கண்கள் ஆனந்த பாஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். யுதிஷ்டருக்கு அப்பா நான் மூச்சு விட்டாங்க, பயம் வந்து கிருஷ்ணன் கிளம்புறாங்க. உடனே இவ்வளவு பேரை கொண்டு போட்டிருக்கோம், அவர் ஒரே மனசு ஒரே குழப்பமா இருக்கு. ஏதோ ஜெயிச்சாச்சு, யுத்தமெல்லாம் ஜெயிச்சாச்சு, ராஜ்யம் வந்தாச்சு, ஒரு ராஜா அனௌன்ஸ் பண்ணியாச்சு எல்லாம். ஆனா மனசுக்கு ஒரு கலைவரம், என்னமோ ஒரு இனம் புரியாத பயம் வாக்குது. எவ்வளவு பிரிவாள்லாம் இருந்தா அத்தனை போயாச்சு, துரோணாச்சாரியெல்லாம் போயாச்சு, பீஷ்ம பிதாமகர் அன்பு படிக்கிற விழுந்தாச்சு, பல பேரை கொண்டு போட்டுட்டு ஒரு ராஜ்யம் வாங்கியிருக்கோம். இது பாபமா சாபமா புண்ணியமா சுகமா, இது அனுபவிக்கிறதா அனுபவிக்கிற மனசு ஒரே குழம்புறது, தர்மருக்கே குழம்புறது. இதான் தர்ம சங்கடம்னு தெரியும், எது தர்மம்னு தெரியல அவருக்கு. ரொம்ப இடத்துல கிருஷ்ணனும் கிளம்புறான உடனே இதுக்கு எந்த விமோசனம் அவருக்கு தெரியுது. அவ பகவான் போகல அப்படின்னு அப்பாடா அப்படின்னு நினைச்சா கிருஷ்ணன் கிட்ட ஏகாந்தமா இதை பத்தி பேசணும், டிஸ்கஷன் பண்ணணும். மரம் கொண்டு போட்டிருக்கோம், அது பாவமா பாவம் இல்லையா, பாவத்துக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா, இது கொஞ்சம் மன சமாதானம் போகணும். ஏதோ ராஜா தலையில கீழெல்லாம் ஏற்றி வச்சுட்டா, ஆனாலும் ஒரு பயமா இருக்கு கிருஷ்ணா, ராத்திரி படுத்தா தூக்கம் வர மாட்டேங்கிறது, யுத்தத்தை சுத்து போன முகமே திரும்பி ஞாபகம் வருது, என்னமோ ஒரு கவலை எல்லாம் மனசை போட்டு அரிக்கிறது அப்படின்னு கிருஷ்ணன் தனியா ஏகாந்தமா பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. யுதிஷ்டர் டைம் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ராஜா பிஸியா இருக்க. கிருஷ்ணன் கிட்ட பேச வரும்போது பகவான் வேலை அவன் பிஸியா இருக்கான், வேறு அவன் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான், பதில் சொல்லாம. ஏன்னா அர்ஜுனனுக்கு ஏன் பதில் சொன்னா அப்படின்னா தத்வித்தி பிரணிபாதேன்னு சொல்லிட்டு அழகா ஆச்சாரியனா ஏத்துன்னு காலில் விழுந்தா. கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக பிரிச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேதாவா. எனக்கு எது தர்மம் எது அதர்மம் புரியல கிருஷ்ணா, குழம்பி கிடக்குறேன், நீ என் குரு, நான் உன் சிஷ்யா, எனக்கு பதில் சொல்லு காலில் விழுந்துட்டான. யுதிஷ்டர் நினைச்சார் கிருஷ்ணன் நம்ம பையன் தெரிஞ்சவன், சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சவன், நான் பக்கத்தை உட்காரச்சு கிருஷ்ணா சொல்லு, நம்ம மாமா பையன், நான் அத்தை புள்ள, கடைசியில் அப்படி ஃபேமிலி மேட்டர்லாம் பேசி ஒரு தீர்மானத்துக்கு நினைச்சா. பகவான் பார்த்தோம் போயா, நீ குருவா காலில் விழுந்தா சொல்லு, நீ மாமா பையன் அத்தை பையன் அதெல்லாம் லோகத்துக்கு, ஒரு சத்தியம் தெரியணும் தர்மம் தெரியணும் அப்படின்னா அதற்குரிய மரியாதை கொடுக்க வேண்டாம், போ 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 அப்படின்னு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருந்தாராம். ஒரு நாள் இவெல்லாம் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா, பகவான் மனசு எங்கேயோ போயிடுதான், இவன் மனசு எங்கேயோ போயிடுதான். உடனே தர்மர் கேட்கிறார், என்ன என்னாச்சு கிருஷ்ணா, எங்க மனசு, ருக்மிணியா ராதிகாவா சத்தியபாமா கிண்டல் பண்ணாரா. பகவான் சிரிச்சுட்டே சொன்னான், பீஷ்மர், ருக்மிணி இல்லையா, சத்தியபாமா இல்லையா, ராதிகா என்ன என்ன சொல்லுன்னு சொல்லுங்க. 16,108 பத்திரியோட ஸ்மரணை இல்லையா, வசுதேவர் தேவகி ஸ்மரணை இல்லையா, யசோதா நந்தகோபன் ஸ்மரணை இல்லையா, பிரத்யும்னன் அனிருத்தன் ஸ்மரணம் இல்லையா, ராதிகா கோபிகள் ஸ்மரணம் இல்லையா. ஒரு பீஷ்ம பிதாமகர்,
ஒரு களம், அம்பு படிக்கிற விழுந்தாச்சு, பக்கத்துல ஒரு ஜந்து நிக்கல். கொலை நடுங்கும். அதெல்லாம் வாசிக்கும் பொழுது, பீஷ்மசுதி வாசிக்கும் போது எல்லாரும் சுகமாக எனக்கு கொலை நடுங்கும். அனாதியா விழுந்து கிடக்கிறார். அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரம்னு போராடிய மனுஷன் விழுந்து கிடக்கிறார். அத்தனை பெரிய வீரன், அத்தனை பெரிய வீரன். ராஜ்யத்தை தியாகம் பண்ணவர், கல்யாணத்தை தியாகம் பண்ணவர், அப்பாவுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி, அஸ்தினாபுரத்துக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி, பகவானுக்கு எதிர்க்க துரியோதனோட யுத்தம் எல்லாம் பண்ணி கீழே விழுந்து கிடக்கிறார். மகாபாபி திருதராஷ்டிரன் பக்கத்துல உட்காரப்படாதா? யாருமே இல்லை. வயசானவாளுடைய பல பேருடைய நிலைமை இதுதான் உண்மை. நெஞ்சு வெடிச்சுடாதான் இருக்கு. நிஜமாவே என்னமோ பண்றது ஒரு ஆதரவு இல்லை. அப்படியே அவர் உடம்பு நன்னா இருக்காரு, எல்லாரும் பீஷ்மதாத்தா ஓடி இருந்த கூட்டம் இப்ப விழுந்துட்டாரு இல்லையா? ஒரு ஜந்து பக்கத்துல கேட்டா டைம் இல்லைன்றோம். என்னன்னா டைம் இல்லை, எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. அதுக்கு பெரியவாளோட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லையா? யாரை ஏமாத்திட்டு இருக்கோம்? எங்க போய் முடிய போறோம், எங்க போய் நிக்க போறோம்? இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம்னா வயசானவாளுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா வேற யாருக்குதான் ஆதரவு கொடுக்க போறோம் சொல்லுங்க? லோகத்துல வயசானவாளுக்கும் குழந்தைகளுக்கும் தான் ஆதரவு தேவை. மற்றவாள் அவ காரியத்தை பார்த்துப்பாடு. குழந்தைகளுக்கு பண்ணிக்க தெரியாது, அதனால ஆதரவு தேவை. வயசானவாளுக்கு பண்ணிக்க முடியாது, அதனால ஆதரவு தேவை. ரெண்டு பேரும் குழந்தைகள் தான். இது பிடிவாங்க ஜாஸ்தி, அது வேற மாதிரி பிடிவாங்க. இந்த சரீரம் அழகா இல்லை, கொஞ்சம் தோடெல்லாம் சுருங்கி போயிடுது, பார்க்கறதுக்கு ரசனையா இல்லை, ருச்சிகரமா இல்லை, அதனால கொஞ்சம் வெறுப்பு. குழந்தைகளுடைய சரீரம் அழகா இருக்கு, ருச்சிகரமா இருக்கு, ரசிக்கலாமா இருக்கு, அதனால ரசிக்கிறோம். எவ்வளவு தூரம் பேத புத்தி பாருங்க. கடைசியில எல்லாம் சொல்லி கிருஷ்ணாராமா கோவிந்தா பஜனை வேற பண்ணணும். இது எங்க கொடுமை தான் தெரியல எங்களுக்கு. இது எந்த விதத்துல எந்த இதுல போய் சேர்க்கிறதுன்னு தெரியல. இதுல பக்தியை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இது தர்மம். விருத்தர்களை காப்பாற்ற வேண்டியது மனோதர்மம், தர்மம். வெளிநாடுகள் அத்தனை பாடுபடுறான், அத்தனை பாடுபடுறான் வயசானவன். அந்த கொடுமை இன்னைக்கு நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கணும் பொழுது மனசு கேட்க மாட்டேங்குது. இந்த பூமியில நடக்கிறது ஜீரணம் பண்ணவே முடியல. அதுவும் பாரத பூமி நடக்கக்கூடாது. பாரதம் நிறைய நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. எதுவும் சமீப காலமா பார்க்கணும் பேப்பர் எங்க வாரு எனக்கு தெரிஞ்சு மாசம் ஒரு 3 நாட்கள் புதுசா முதியோர் இல்லம் திறக்கிறேன்றார். இது நல்ல விஷயமா? இது கொடூரம். அப்ப மனசு எவ்வளவு கர்ண கடோரமா ஆயிட்டு இருக்கு. எல்லாம் ராட்சச கூட்டமா ஆயிட்டு. நான் சொல்றது கடோரமா இருக்கும். ராட்சசங்களா மாறிட்டு இருக்கும், ராட்சசிகளா மாறிட்டு இருக்கும். சுயாலம் போட்டு உலுக்கி எடுத்துட்டு இருக்கு. தன் சுகம் எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயாச்சு. எல்லாம் 2 பேர் 3 பேர் 12 பேர் இருந்தா அதெல்லாம் போய் கடைசியில அனாதையா நிற்கிறார். எத்தனையோ இடங்கள் நான் பார்த்திருக்கேன். எத்தனையோ இடங்கள் பெரிய மனக்கார வெளிநாட்டில் இருக்கிறவாள்லாம் உண்டு. அவளுக்கு இங்க வர முடியாது, இவ அங்க போக முடியாது. இவா சொல்லுவாங்க வாங்கோ அப்படின்வா. ஆனா அங்க போனா இவாளுக்கு ஒத்து வராது. இவாளுக்கு மனுஷாரோட பழகி பழக்கம் அங்கெல்லாம் அப்படியே கிடையாது. மனுஷன் பார்த்து 5 ஊர் உத்து பார்த்தாலே போலீஸ் போன் பண்ணிடுவா. இந்த ராத்திரியை பார்த்துட்டு இருக்காங்க. சிங்கப்பூர்ல ஒரு ராத்திரி குழந்தை விடிய ரொம்ப கத்தி எழுதிவிட்டு அடுத்த நாள் காலத்துல போலீஸ் நிற்காது. என்னடா பக்கத்து வீட்டுக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணா குழந்தை ரொம்ப அழியாம அழுது டிஸ்டர்ப். குழந்தை அழுதுக்கு யாரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் காலத்துல போலீஸ் வந்து நிற்கிற. சத்தியம் அதிகமா சொல்ல நடக்காது. சத்தியத்தை நான் சொல்றேன், எனக்கு தெரியும். ரொம்ப கஷ்டம். ஏதோ வெளிநாடுகள்லாம் சுகம் நினைக்கிறோம். மனிதாபிமானம் செத்து போயிட்டு இருக்கு. இங்க அது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மாணவர் செத்து போயிட்டு இருக்கு. அப்படி ஆயிடக்கூடாது. பீஷ்மருக்கு அந்த நிலைமை. ஆனா கிருஷ்ண ஸ்மரணம் பகவான் சொன்ன அந்த பீஷ்மரத்தை மனசு எடுத்து அப்படின்னு சொல்ற உடனேயே யுதிஷ்டர் தலையை முடிஞ்சுக்கிறார். சரி பீஷ்மர் போய் பார்க்கவே இல்லையே, ரொம்ப நாள் ஆச்சு. அம்பெல்லாம் போட்டு படிக்க வச்சு வந்துவிட்டான். அர்ஜுன் அவன் பாடு சௌக்கியமா இங்க வந்து வெட்டி கழிப்பா. நான் அத்தனை பேரை கொண்டேன், இத்தனை பேரை கொண்டோம். அன்னைக்கு நல்லா கத்த சட்டை போட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கான். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், யுதிஷ்டர் எல்லாரும் தர்ப்பணம் பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்தினாபுரத்துக்காக தியாகம் பண்ணவர் பீஷ்மர். அவர் பக்கத்துல நிற்கிறது ஒரு ஜந்து இது. அப்படியே கிடக்கிறார். நிறைய பெணக்கூடியவர்கள் இவர் உசுரோடு அப்படி இருக்கார். கடைசியில பகவான் தலை குடிக்கிறார். உடனே பகவான் யுதிஷ்டரை பார்த்துட்டு வரலாமா, அவங்க மன சஞ்சலத்துக்கு ஒரு பதில் கிடைக்கும் சொல்லி அழிச்சுட்டு போயிட்டான். பீஷ்மர் பார்க்கிறார். பிரபு வரானா, நான் கூப்பிட்டது அவன் காதுல விழுந்துடுது. மனுஷா காதுல விழாது. கத்தி கூப்பிட்டாலே காதுல கூப்பிட்டா மாதிரி கூப்பிட்டா அப்படின்னு கதவிட்டு இருப்பா. 1/2 மணி நேரமா கூப்பிட்ட மாதிரி இருந்து கூப்பிட்டா ஏதோ சொப்பன மாதிரி இருந்தது அப்படின்னு. பகவான் ஹிருதயத்தோட வழி நன்னா தெரியும். பகவான் கண்கள்ல கண்ணீர் வெளியேறது, பீஷ்மர் கண்கள்ல இருந்து கண்ணீர் வெளியேறது. என்ன அர்த்தமா அவள் 2 பேருக்கு தான் தெரியும்.
ரெண்டு பேரும் பரஸ்பரம் பார்த்துட்டு பீஷ்மர் பார்க்கிறார், கிருஷ்ணா வந்துட்டியா, கழவனுக்கு எவனும் இல்லைன்னு வந்துட்டியாடா, வரும்போது இத்தனை பேரை கூட்டுட்டு வேற வந்தியோ, யாருமே இல்லை, இப்படியே போயிடுவேணும்னு நினைச்சேன், வந்து நின்றுட்டியா. ஏ கிருஷ்ணா, இந்த காருண்யம் தான் எதனா எல்லாமே இப்படிதான் பண்ணுவியா, பக்தாவுடைய பிரியம்தான் பெருசா, அவளுக்காக என்ன வேணா பண்ணுவியோ அப்படின்னு பார்க்கிறார். யுதிஷ்டர் வந்தார், தர்மங்களை எல்லாம் கேட்கிறார், எல்லா தர்மத்தையும் சொன்னார், கூடவே சகஸ்ரநாமன்ற ஒரு தர்மத்தையும் சொன்னார். சகஸ்ரநாமம் சொன்னாரோ இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் சகஸ்ரநாமம் என்ன சொல்லுவான், ஆனா வயசான பக்கத்தை உட்கார மாட்டான். சகஸ்ரநாமம் சொன்னது அனாதியா விழுந்து கிடந்த ஒரு களம். இந்த வார்த்தை நான் சொல்ற ரொம்ப பூசற நாக்கு, ஆனா இந்த காலகட்டத்தில் ஜனங்கள் சொல்ற வார்த்தைகளை கொண்டு நான் சொல்ற களம்ன்ற அந்த வார்த்தை அவ்வளவு கொடூரமான ஒரு வார்த்தை. நான் ஏன் சொன்னா அது ஹிருதயத்தை திக்கணும் நம்ம மனசுல. ஆனா ராட்சசாலா மாறிட்டோம், கொஞ்சம் நெஞ்ச போட்டு உலுக்கி எடுத்து அது கொஞ்சம் அப்படி சுத்தம் பண்ணணும், முள்ள கொண்டு கீரணும், மேல அவ்வளவு தோல் உட்கார்ந்து இருக்கு, அப்படியே சீரளம் நல்லா போத்தி வச்சாச்சு மனசை. இந்த சீரளம் ஒவ்வொன்றத்தையும் வெங்காயத்தோட உரிக்கிற மாதிரி முடிச்சு கிழிச்சு எரிஞ்சாதான் உள்ளுக்கு கொஞ்சோண்டு ஈரம் தெரியும். நீ ஈரமே இல்லாம வேண்டியிருக்குது, அதனால சொல்றேன். அந்த களம் சொல்லித்து நிஜமா சொல்லி தவிரதானே சொல்லித்துதான் அது சொல்லி அதுக்கு அது கிடைக்கிறது அப்படின்னு காது கூட நான் கேட்டிருக்கேன். பெத்த அப்பா அம்மா காது கூட கேட்டிருக்கேன். நான் இருந்து உசர வாங்குறது திருவனந்தபுரத்தை நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டியும் உண்டு, இப்போ போயிட்டா பாக்கியவதி, 95 வயசு இருந்தா, உடம்பு முடியாத சமயத்தோட டெய்லி பத்மநாபம் பார்த்துட்டு வருவா, பூ அப்படி ஊதினா பறந்து வருவா, அப்படி இருப்பா. அவளை விட புடவை வெயிட்டா இருக்கும், அவ்வளவு ஒல்லியா இருப்பா. கடத்து கொஞ்சம் முடியல அவளுக்கு. நான் பாட்டு தனியா ஒரு ரூம்ல இருந்துருந்தா, தனியா வீட்டுல ஒரு ஸ்டேஜ்ல முடியல, அவ மனுஷா கொண்டு அவளை வச்சுட்டான். வாசல உள்ள வராண்டா இருக்கும் பாருங்க, ஓரத்துல வாடி கிடந்தா. என்ன சொல்லுவேன் நீங்க சொல்லுங்க. ஒரு கொரியர்காரன் வந்தா கூட உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி வேணுமா காஃபி வேணுமா, பெத்த அம்மா ஓரத்தை கிடக்குறது. என்ன கண்ணை கட்டோ அப்படியே எனக்கு அப்படியே தீ வச்சு கொடுக்கலாம்னு தோணும், சத்தியமா சொல்றேன். எனக்கு அன்னைக்கு வந்த கோபம் இருக்கும் வாழ்க்கை எங்கேயுமே வந்தது இல்லை. எனக்கு ஒரு ஓரத்தில் ஆத்திர நுழையில வராண்டால் இந்த மாதிரி வீடு கிடையாது நான் பார்த்துருக்கேன். நெஞ்சு பதச்சுதான், நீ எங்க பெயின் இருக்கா வாழலாம். நான் பத்மநாபன் டெய்லி தொழுவோம், எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எங்க பத்மநாபனை பார்க்கணும், சும்மா சிலையை பார்த்துருக்கேன். பத்மநாபன் பார்க்கலாம், பத்மநாபன் தான் அவளை திரும்பி பார்க்க போறான். அந்த அளவுக்கு பத்மநாபன் மோசமான இவளெல்லாம் பார்க்க அளவுக்கு பத்மநாபன் பகு உத்தமன். அவ்வளவு மோசமா ஆகல பத்மநாபன், ஒரு நாள் மோசம் ஆக மாட்டான். ஏன்னா பத்மநாபனால பாண்டரங்கனா ஓடி வந்து நிக்கிறான். யாருக்காக நின்னா, அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணாத ஒரு காரணத்துக்காக புண்டரீகன் வந்தான். காசி யாத்திரை போனான்னு வந்தானோ, காசிக்கு யாத்திரை போனேன்னு ஒரு புண்டரீகன் பக்கத்துல பகவான் வரல, அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணான்றதுக்காக பிரபு வந்து இடுப்புல கை இன்னி வரைக்கும் நிக்கிறோம். யார் தெரியுமா தைரியமா போய் பாண்டரங்களை பார்க்க அப்பா அம்மா மேல மரியாதை வச்சு அவளுக்கு கைங்கரியம் பண்றவ மட்டும்தான் பன்றிபுரத்தை நுழையவே முடியும். அவள் தான் நுழையலாம், அவளுக்கு தான் பாண்டரங்கன் கிடைப்பான். மற்றவாள் சும்மா பன்றிபுரம் டூர் போயிட்டு வரணும், அவ்வளவுதான். நான் சொல்றது கடுமையா இருக்கும், சத்தியத்தை சொல்றேன். விழுந்து கிடக்கிறார், பகவான் வந்துட்டா எல்லாரையும் கூட்டு வந்திருக்கா, சகஸ்ரநாமம் எல்லாம் சொல்லியாச்சு. பகவான் அப்படி பார்த்தா, கிருஷ்ணா உத்தராயணம் வந்துடுத்து, நீயும் வந்துட்டாய், சரீரத்தை விடலான்னு இருக்கேன்பா, போதும் எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் காது விட கேட்டாச்சு, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு, இதுக்கு மேல இந்த சரீரத்தை பிடிச்சு வச்சுக்கணும்னு தோணலை கிருஷ்ணா, விட்டுட்டோமா. பகவான் சிரிச்சான். சகஸ்ரநாமம் சொல்றதுக்காக மற்ற தர்மம் சொல்றதுக்காக ஒரு இருக்க சொன்னேன், இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, நீ இருக்கியாடா, நான் கிளம்பிடுவேன். நான் இருக்கும்போதே யாரும் இருந்தீங்க, நான் போன பிறகு யார் வந்து உங்களை பாப்பா, பீஷ்மரே உங்களை நிலைமையில விட்டுட்டு போகிற மனசு எனக்கு இல்லைன்னு பகவான் கண்ணால பார்த்தான். பகவான் இருக்கும்போதே யாரும் வந்து பார்க்கல. இவன் கிளம்பி துவாரகை போயிட்டாங்க, எந்த ஜந்து வந்து பக்கத்துல நிக்க போறது, பீஷ்மர் பக்கத்துல யார் நிக்க போறா, அர்ஜுனன் நிக்க போறானோ, திருநாஷ் நிக்க போறானோ, யாத்தாரி நிக்க போறாளோ, குந்தி நிக்க போறாளோ, யாரும் நிக்க போறது கிடையாது. நான் இருக்கும்பொழுதே யாரும் வரலப்பா, கண் பண்ணிட்டு நான் பார்த்துட்டு அவங்களை வச்சுருக்கேன் தானே, இதுக்கு மேலே இருக்காது, கிளம்பும் பகவானே சொல்ல, கிளம்பிடுவோம், வேண்டாம் இந்த கூட்டம் வேண்டாம், இந்த கூட்டத்தோட இருந்து சமப்பட வேண்டாம், கிளம்புங்கன்றான். துக்காராம் இடத்தை சொல்றான் பாண்டரங்கன். துக்காராம் ஒரு பாண்டரங்கன் சொல்றேன், நாளைக்கு நம்ம வைகுண்டம் போறோம், உனக்கு புஷ்ப விமானம் இடத்துல வெளியாது இருக்கிற நாயே வைகுண்டம் நான் வரமாட்டேன், எல்லாரும் கிடைச்சா தேவையில்லைன்னு துடிக்கிறோம். அவர் வரமாட்டேன், ஏன் வரணும்? பாண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்றார், எனக்கு பன்றிபுரம் போதும், தேகு நன்னா இருக்கு, நான் வரல. பகவான் சொன்ன, இல்ல துக்கா வந்துடும், நீ செல்ல நான் துக்கான்னு பகவான், ஏ துக்கா நீ வந்துடும், நான் சொல்றேன் கேளு, ஒரு சொல்ல எதை வேணா சொல்லி கேட்கிறேன்.
ஆத்ம தத்துவம் சொன்னா கேட்க மாட்டேன், அவர் அதெல்லாம் கேட்க மாட்டேன் பாண்டவர்கள் சொன்னா. அந்த மாதிரி பன்றிபுரம் வந்துட்டு எங்க வேணா வான்னு சொல்லி வரமாட்டேன், அதெல்லாம் நீயே சொன்னாலும் கேட்க மாட்டேன். வைராக்கியம் லட்சுமணன் மாதிரி இல்ல துக்கா. இதுக்கு மேல இந்த லோகத்தை நீ இருந்தா வச்சுக்கோங்க, ஜனங்கள் ஒன்று ரொம்ப படுத்துவா. நீ படுற பாட்டை பார்க்குற சக்தி எனக்கு இல்லை, எனக்காக தயவுசெய்து வந்துடும். உனக்கு நான் வைகுண்டத்தை பன்றிபுரமாவே தயார் பண்ணி வைக்கிறேன் பர்ஃபெக்டா. அப்படியே சந்திரபாகா நதி உண்டு, நான் செங்கல் மேல இடுப்புல கை வச்சு இப்படியே நிற்பேன். மறந்து ஆதிசேஷன் நிற்க மாட்டேன், பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவி நீடாதேவி இருக்க மாட்டா, நாராயணா இருக்கவே மாட்டேன். சத்தியமா இதே ஒரு இடுப்புல கை வச்சு பாண்டங்களா காட்சி கொடுப்பேன். சரி யோசனை பண்ணி சொல்றேன்றாங்க. யோசனை பண்ணிட்டு கடைசியில சரி வரேன், நீ சொல்றதால வரேன், ஆனா கண்டிஷன் மாறக்கூடாது, பன்றிபுரமா அது இருந்தா வரேன் அப்படின்றாங்க. பகவான் சொல்லலாம் இதுக்கு மேல இருக்காது அப்படின்னா. இந்த மாதிரி பீஷ்மரத்தை சொன்னா கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்ல பீஷ்மர் பீஷ்ம ஸ்துதி ஆச்சரியமான ஸ்துதி. நிஜமாவே அழுது சொல்ல வேண்டிய ஒரு ஸ்துதி அது. நிஜமாவே கதனம் நம்பு படுக்கிற படுத்து நீ இப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? நமக்கு உடம்பு நன்னா இருந்தாலும் ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது, உடம்பு நன்னா இருக்கும்போது ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. சினிமா பாட்டு ஜம்முன்னு வருது, தானா வருது, பாத்ரூம்ல குளிக்கும் போது வருது, எங்க காதுல கேட்டா வருது, ரோட்ல போகும்போது வருது, எல்லா இடத்துலயும் வருது. பீஷ்ம ஸ்துதி அந்திம கால ஸ்துதி. அந்த ஸ்துதி அது அந்திம காலத்தை வருமோ தெரியாது, இப்ப சொல்லி வச்சு ஆச்சரியமான ஸ்துதி. பகவான் அவ்வளவு கொண்டாடுற, தத்துவ பேசல, ரொம்ப அழகா சொல்றார். விதவிதமா எனக்கு எங்கேயுமே பெருசா பீஷ்ம பெருசா விஸ்தாரமா நான் சொன்னது ஏன்னா சொல்லக்கூடிய பலம் என்கிட்ட இல்லை. அது சொல்ல ஆரம்பிச்சாச்சுன்னா அழுக வரும், உருகம் தோணும், அவ்வளவுதான். அப்படியே பீஷ்மர் போயிடுதான்னு தோணுங்க ஒழிய அது நின்று சொல்ல தோணுடைய தைரியம் இன்னி வரைக்கும் எனக்கு வந்தது இல்லை. ஏதோ அப்படி தொட்டுட்டு போயிடுவேன், இன்னி வரைக்கும் அப்படிதான். அது எந்த வருஷத்துல எந்த காலத்துல பீஷ்மர் உட்காந்து நான் சொல்ல போறேன் எனக்கே தெரியும். அந்த தைரியம் இன்னி வரைக்கும் எனக்கு வரல. ஆச்சரியமான பீஷ்ம ஸ்துதி பகவான் அப்படி கொண்டாடுறான். ஏன் பிரதிஜையா உன் பிரதிஜையை விட்டியாடா? பகவான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணிட்டு குருஷேத்திர யுத்தத்துக்கு வரா. பீஷ்மர் கேட்டார், சிரிச்சார். என்னது கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னா? நான் அவனை ஆயுதம் எடுக்க வைக்கன்னு சத்தியம் பண்ணிட்டேன். எல்லாரும் எடுங்கிறான். இதனடா பெரிய போட்டியா இருக்கு, குருஷேத்திரமே பெரிய போட்டி, இதுல கிருஷ்ணனுக்கும் பீஷ்மருக்கும் ஒரு போட்டியும். இவள சந்தோஷப்படுறா துரியோதனாதிகளா, அப்பா கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்கா விட்டுதுரா தொந்தரவு சாமி. ஏன்னா அவங்கிட்ட எத்தனை ஆயுதம் யாருக்குமே தெரியாது. தெரிஞ்ச ஆயுதங்கள் ஒரு 5 பஞ்சாயுதங்கள் உண்டு. சுதர்சன சக்கரம், நாந்தகம்ன்ற வாழ், சார்கம்ன்ற வில்லு, கௌமோதகி கதை, இது 4 கன்ஃபார்ம்டா ஆயுதம் தெரியுது. 5வது ஒரு ஆயுதம் உண்டு, பாஞ்சஜன்யம்ன்ற சங்கு. சங்கு எப்படி ஆயுதம் ஆகும்? சங்கை வச்சு அடிச்சு கொலை பண்ண முடியுமா? சங்கினால் என்ன, இவன் ஊதினாலே போது ஹிருதயம் வெடிச்சிருமா. ஹிருதயானி யதாரய பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயகன்னு கீதையில. இவன் சங்கநாதம் முழங்கினாலே போச்சு, ஹிருதயம் வெடிச்சிருவான். அந்த பயம் நடுங்குமா, நடுங்குமா, அதுவே உசுறு போகுது. தனியா சக்கராயுதத்தை கொண்டு தலையை வெட்ட வேண்டாம், எதையை கொண்டு அடிக்க வேண்டாம். இவர் அழகா சபதம் பண்ணிட்டாரா, கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு. துரியோதனுக்கு கோபமான கோபம், விடவும் முடியல. என்னடா இந்த கழகத்தோட இம்சை தாங்க முடியல, அவன் பாட்டு சும்மா இருந்தான். ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு ஒரு சபதம் வேறு. இதுல வேற பஞ்சபாண்டவளை கொல்ல மாட்டான், 1000 சபதம் போட்டு அழகா இவளுக்கு அந்த சேனாதிபதியா இருக்கார். சேனாதிபதியா எடுத்து யுத்தம் பண்றார். பகவான் பார்த்து சொல்றார், பீஷ்மர் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னியடா, ஆனா எடுத்தியாடா, என்னுடைய பிரதிஜைக்காக ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு. நான் ஒரு நாள் பீஷ்மர் அவ்வளவு சண்டை போட்டான், வேறு சண்டை போடுறாரு. நீ பார்க்கும் ஒவ்வொரு நாளா இன்னைக்கு ஆயுதம் எடுக்க வைக்கிறேன், நீயா நான் பார்க்க மாட்டேன் பயன். கடைசியில ஒரு நாள் பகவான் பார்த்தான், இதுக்கு மேல தாங்க முடியும். ஒரு நாள் கோபமா இறங்கி நான் வளர்த்த என்ன நினைச்சுக்கிறேன், அநியாயம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி கையில சக்கரனா சோர்சன சக்கரம் வந்துடுது, வேகமா நடக்கிறான். அர்ஜுனன் நடுங்கிறான், இவன் சோர்சன சக்கரம் எடுத்தா லோகமே முடிஞ்சாச்சு. அர்ஜுனன் பகவான் காலம் பிடிக்கிறான், கிருஷ்ணா நீ பிரதிஜை பண்ணிருக்க, ஆயுதம் எடுக்க மாட்டேன், நீ எடுத்தாச்சு கொல்ல போறேன்னு. தேவர்கள்லாம் நடுங்கிறா, துரியோதனா முடிஞ்சாச்சு யுத்தம், அவ்வளவுதான், இவன் யுத்தம் அவசியமே கிடையாது, எல்லாரும் முடிஞ்சாச்சு, பாண்டவா ஜெயிச்சாச்சு, எல்லாம் அனௌன்ஸே பண்ணியாச்சு. பகவான் காலை பிடிச்சு பகவான் மேல அழகா அந்த உத்திரியவன் நழுவர் தான் குதிக்கிறான். என்ன பாத்திரம் அப்படின்னு அந்த ரதத்திலே கீழே என்ன உத்திரியம் நழுவ கையில சக்கரத்தை வச்சுட்டு பிரபு வேகமா நடக்கிறான். என் பிரதிஜைக்காக பீஷ்மரை கதறான், இவ்வளவு சீக்கிரத்தை அவன் பிரதிஜை விடுவேன்னு எதிர்பார்க்கிறேடா. இந்த ஒரு ஏழை பக்தனுக்காகவா, ஒரு பக்கம் நான் ரொம்ப தாழ்ந்த பக்தன், இந்த பக்தனுக்காகவா இவ்வளவு தூரம் பிரதிஜை விட்டார். அத்தனை
வரைக்கும் அவர் கிருஷ்ணன் தாத்தா வாயாச்சு. ஆனா ஸ்மார்ட்டா இருக்கும். முகத்துல ஒரு சுருக்கம் இல்லை, தலையில ஒரு முடி நடக்கிற ஒரு வழுக்க இல்லை. 15-16